1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் குமாரசாமி, தாயார் சிவகாமி ஆவார். இவருடைய இயற்பெயர் காமாட்சி என்பதாகும். இவருடைய தாயார் ஆசையாக ராஜா என்று அழைப்பார். இதுவே பின்னர் காமராஜர் என்றானது. காமராஜர் தன்னுடைய 16 வயதில் காங்கிரஸில் இணைந்து கொண்டார். காங்கிரசின் தலைவரும் முதன்மை பேச்சாளருமாக திரு சத்தியமூர்த்தி அவர்களை தன் அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். முதலில் 1902ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தலைவர் தேர்தலுக்கு சான்று வென்று தமிழ்நாட்டின் காங்கிரசின் கமிட்டியின் தலைவரானார். மேலும் 1954ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். அவர் முதல்வராக பொறுப்பேற்ற போது காமராஜர் முதல் வேலையாக திரு ராஜகோபாலாச்சாரி அவர்கள் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டமுறையை ஒழித்து அவர்களால் மூடப்பட்ட 6000 பள்ளிகளை மீண்டும் திறந்தார். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், கல்வியின் வாளை செய்வோம் என்ற பாரதாசன் வரிகளுக்கு ஏற்ப 17,000 புதிய பள்ளிகளை திறந்தார். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும், வயிறு காய்ந்தால் படிப்பது எப்படி? இதனால் காமராஜர் மத்திய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார். ஏட்டியும் பெண்களை தொடுவது தீமை என்று எண்ணியவர் வாழ்ந்து விட்டார். வீட்டுக்குள் பெண்களை பூட்டி வைப்போம் என்ற வித்தை மனித தலைகழித்தார் என்ற பாரதாசன் வரிகளுக்கு பெண் கல்வியை வளர்ச்சி அதிகப்படுத்தி பெண்மையை பெருமைப்படுத்தியவர் நம் காமராஜர். இலவச சீருடை திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கிடையே வேற்றுமை உணர்வை நீக்கி ஒற்றுமை உணர்வை மேலப்ப செய்தவர் நம் காமராஜர். அவர் முதலமைச்சராக இருந்த போது 471 உயர்நிலை பள்ளிகளை 1361 உயர்நிலை பள்ளிகளாகவும் 8ஆக இருந்த கல்லூரிகளை 17ஆகவும் மேலும் 3 தொழில் பயிற்சி கல்லூரிகளை கொண்டு வந்தார். மேலும் ஆங்கிலேயர் ஆட்சியின் போது 7% இருந்த கட்டோர விகிதம் இவரது ஆட்சியின் போது 37% இருந்தது. 1954 முதல் 1916 வரை காமராஜர் 9 ஆண்டுகளாக பதவி வகித்தார். இவருடைய ஆட்சி காலம் தமிழ்நாட்டில் பொற்காலம் என்று அழைத்தனர். ஏட்டுக்கணியாக இருந்த கல்வி ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்தவர், தாழ்ந்தவர் என அனைவருக்கு பாகுபாடின்றி கிடைத்ததால் அவர் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைத்து மகிழ்ந்தனர். 1963ஆம் ஆண்டு இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார். தன் வாழ்நாளில் மக்களுக்காக பல மகத்தான திட்டங்களை செயல்படுத்தி காமராஜர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தனது 72வது வயதில் காலமானார். குலக்கல்வி திட்டத்தை நீக்கியவரே, இலவச கல்வி கொள்கையை தொடங்கியவரே, மலரைக்கு சிவனை வணங்கி முப்பெரும் தெய்வங்களை பணிந்து முக்கணிகளை பிரிந்து முத்தமிழுடன் கலந்து பேச்சிலே சிறந்து தருகிறேன் விருந்து. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொடுத்த தலைப்பு என்னவென்றால் கல்வி கண் திறந்த காமராஜர். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். காமராஜரின் தங்கையின் பெயர் நாகம்மாள். காமராஜரின் அம்மா சிவகாமி அம்மாள் அவர்கள் செல்லமாக காமாட்சி என அழைப்பார்கள். பிறகு காமராஜர் என மாறியது. தனது 6 வயதிலேயே தந்தையை இழந்த காரணத்தினால் பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலையில் தள்ளப்பட்டு காமராஜர் மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்தார். காமராஜர் முதலமைச்சர் ஆன பிறகு அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வி இலவசமானது. காமராஜர் படிக்காவிட்டாலும் தன் தேசத்தில் உள்ள மக்கள் படிக்க வேண்டும் என்று நினைத்தார். எந்த சொத்தும் இல்லாவிட்டாலும் கல்வி ஒன்றே சொத்து, எந்த சொத்தும் இல்லாவிட்டாலும் கல்வி ஒன்றே சொத்து என்று கூறியவர். கல்வி என்ற அறிவை பெற்றுவிட்டாலே வறுமை ஒளிந்துவிடும். மாடு மேய்த்த சிறுவனிடம் பள்ளிக்கு செல்லவில்லையா என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன் உணவு தருவீர்களா என்று கேள்வி எழுப்பினார். அதற்காக கொண்டு வந்ததே இலவச மதிய உணவு திட்டம். மாடு பிடித்த கையை கல்வியை கற்க வைக்கும் பெருமை காமராஜரே சேரும். காமராஜர் ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் 7% இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை இவருடைய ஆட்சி காலத்தில் 37% மாறியுள்ளது. முதல்வரான பின்னர் தன்னுடைய முதல் பணியாக ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தினை கைவிட்டு அவரால் மூடப்பட்ட 6000 தொடக்க பள்ளிகளை திறந்தார். முதல் 5 ஆண்டு ஆட்சியில் 4267 தொடக்க பள்ளிகள் தொடங்கப்பட்டு 6267 பள்ளிகள் படித்து வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு பணி வழங்கினார். கல்வித்துறையின் காமராஜரின் சிறிய திட்டத்தால் 1957 இருந்து 15800 தொடக்க பள்ளிகள் தொடங்கப்பட்டு 1962 29,000 உயர்ந்தன. 1955 814 இருந்த உயர்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை 1996 இருந்து 1996 உயர்ந்தன. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்ளாமல் என் ஐயா காமராஜருக்கு சிறிய கவிதை வரி. தமிழ்நாட்டின் தங்கமே, தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைகள்
ஏழைகளின் சொந்தமே, பள்ளிக்கூடங்கள் கட்டித்தந்து படிக்க வச்ச தெய்வமே, மதிய உணவு தந்த தந்தையே, மனித கடவுளாய் வந்து கஷ்டங்களை நீக்கி தந்த கண் கண்ட தெய்வமே, மீண்டும் ஒரு முறை பிறப்பாயா, நேரில் காண என் மனம் தவிக்கிறதையா. என் ஐயா காமராஜருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்ற வார்த்தையும் கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப தூரம் போக கூடாதுன்னா ஒரு மைலுக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 மைலுக்கு ஒரு இடைநிலை பள்ளி, 5 மைலுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் போட்டிருக்கிறேன். பட்டினியோட இருந்து நீங்கெல்லாம் படிக்க கூடாதுன்னுதான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தேன். அத கீழே கொட்டாம நல்லா வாங்கி சாப்பிடணுங்கிற, முட்டையும் வாங்கி சாப்பிடணுங்கிற, மாணவர்கள் எந்தவித போதைப் பொருட்களையும் பயன்படுத்தக்கூடாதுங்கிற, அது உங்களை மட்டுமல்ல உங்க குடும்பத்தையும் சேர்த்து அளிக்கிறேங்கிற, ஆசிரியர்கள் நமக்கு தெய்வம் மாதிரிங்கிற, அவங்க சொல்றது நம்ம நல்லதுக்கு தானுங்கிற, நீங்களாம் படிச்சு பெரிய பெரிய அதிகாரிகளாகி இந்த காமராஜரோட பேரம் பேத்திகளை நிரூபிக்கணுங்கிற, முடியும், நம்மால் முடியும், முடித்தே காட்டுவோம் என்று நினைத்தால் முடித்து விடுவோம். படிப்பு தானே நம்மளுக்கு வாழ்க்கையே. படிப்பை மட்டும் பாருங்களேன். அதற்காகத்தானே ஐயா இவ்வளவு கஷ்டப்பட்டேன். படிக்கணும்லே, படிக்கணும். வரட்டா? தவறுகளை தவிர்த்து தன்னம்பிக்கையை கொடுத்த எனது ஆசிரியர் பெருமக்களுக்கும், இரவு வானை அழகு செய்யும் விண்மீன் போல இவ்விழாவினை அழகு செய்து கொண்டிருக்கும் என்னுடன் பயிலும் மாணவிகளுக்கு எனது அன்பின் வணக்கங்கள். கடையேழு வள்ளல்கள் வளம் வந்த தமிழ்நாட்டின் கல்வி வள்ளலாய் அவதரித்த கர்ம வீரர் காமராஜரை பற்றி பேச இருக்கிறேன். இத்தருணத்தில் அவரை பற்றி பேசுவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. காமராஜர் என்று அழைக்கப்படும் காமராசு பெருங்கரை மேதை 15 ஜூலை 1903 அன்று மாலையூர் எனும் சிற்றூரில் பிறந்தார். தன்னுடைய பள்ளி படிப்பினை இடைநிலையிலேயே நிறுத்திவிட்டு, அதாவது 6ஆம் வகுப்பிலேயே நிறுத்திவிட்டு திருமணம் செய்து கொள்ளவும் மறுத்தார். தன்னுடைய வாழ்க்கை சரித்திரம் சாதாரண மக்களுக்கு பாடமாகவும், சிறு வயதிலே தந்தையை இழந்து தாயுடன் சேர்ந்து குடும்பத்தையும் நடத்தி கொண்டார். எளிய கண்டனாக அரசியல் வாழ்க்கையும் வாழ்ந்து, உண்மையான உழைப்பான அடக்கமான வாழ்க்கையும் வாழ்ந்து உயர்ந்த பதவிகளை பெற்று வரலாற்று புகழை அடைந்தார். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவரை இந்தியாவின் கலைஞர் எனவும் புகழ்ந்தார். 3 முறை தமிழக முதல்வர், 4 முறை MP, 5 முறை இந்திய காங்கிரஸ் தலைவர், 12 முறை தமிழக காங்கிரஸ் தலைவர், பல பிறந்த மொழியாக என் தாய்மொழியாம் என் செந்தமிழ் மொழிக்கு எனது முதற்கான என் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்ற ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடன் பயிலும் மாணவிகளுக்கும் எனது முத்தான முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு விருதுநகர் தமிழகத்திற்கு தந்த விருது காமராஜர். அழகு தமிழே இவரது பேச்சு, சமத்துவம் என்பதே இவரது மூச்சு. தென்னாட்டு காந்தியும் இவரே, கதராடை அணிந்த கல்வியின் தந்தையும் இவரே, தர்ம வீரரும் இவரே, கர்ம வீரரும் இவரே. அவரே கர்ம வீரர் காமராஜரே. நான் இப்பொழுது கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி பேச போகிறேன். பெருந்தலைவர் காமராஜரின் சிறப்பு பெயர்களுள் ஒன்று கர்ம வீரர் காமராஜர் என்பதாகும். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவர் தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். இளம் வயதிலேயே காமராஜர் அவர்கள் தந்தையை இழந்து விட்டார். விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தி வாரிசாக விளங்கியவர் காமராஜர். உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணி எரிப்பு, சட்ட மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு பல முறை சிறையடைபட்டார். 9 ஆண்டுகள் மக்களுக்காகவே சிறை சென்றுள்ளார் என்பதே குறிப்பிடத்தக்கதாகும். காந்திய வழியில் கடமையாற்றிய காமராஜர் அவர்கள் 1954ஆம் ஆண்டு முதலமைச்சராக அரியணை ஏற்றி மக்கள் அழகு பார்த்தனர். 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் தமிழக முதல்வராக பணியாற்றினார். கல்வியில் மிக்கலாம் செல்வம் ஒன்று இல்லையே, கண்மணி நீ கேளடா என்றன் சொல்லையே என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் வரிகளுக்கேற்ப காமராஜர் அவர்கள் முதலமைச்சரானதும் அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வி இலவசமாக்கப்பட்டது. பள்ளி இல்லாத ஊர்களில் எல்லா பள்ளிகளையும் திறந்தார். ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக பள்ளி சீருடையை கட்டாயமாக்கினார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மத்திய உணவு என பல திட்டங்களை உருவாக்கி ஏழை எளிய மக்களின் கல்வியின் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையான் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்குப்படி அறநெறியில் நின்று வாழ்ந்த காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தில்
தமிழகத்தில் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. நீர்ப்பாசன திட்டங்கள், நீர்மின் திட்டங்கள், அணைக்கட்டுகள், தொழில் வளர்ச்சி என காமராஜரின் ஆட்சியின் அசத்தல் திட்டங்களால் வளமானது நாடு. 9 ஆண்டுகள் ஆட்சியில் ஒரு 100 ஆண்டு சாதனைகளை காமராஜர் அவர்கள் நிகழ்த்தினார். நெய் வருத்தம் பாராதே, பசி நோக்காதே, கண் துஞ்சாதே, அவமதிப்பை பொருட்படுத்தாதே என்று மக்களுக்காகவே அயராது உழைத்தார். எனவேதான் கர்ம வீரரானார். கர்மமே கண்ணாக காமராஜர் உழைத்த காரணத்தால் தான் இன்று தமிழகத்தில் உள்ள 20,000 கிராமங்களிலும் 75% மின் வசதிகள் பெற்றன. எல்லாருடைய வாழ்க்கையில் வரலாறாவதில்லை, வரலாறாயானவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை என்ற பொன்மணிக்கு பொருந்தி வாழ்ந்த காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தன்னுடைய 72வது வயதில் காலமானார். கர்ம வீரராய் மக்கள் மனதில் நிலைத்தவரே, கல்வி கண்டிருந்த கல்வி தந்தையே, அணைகள் பல கட்டி தாகம் தீர்த்தவரே, திறநலமாற தன்னலம் துறந்தவரே, பெருந்தலைவரே காமராஜரே, நித்தமும் நாமும் போற்றி வணங்கிடுவோம் என்று வாய்ப்பளித்தமைக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி. குமரனாய் அவதரித்த அந்த தமிழன் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து மக்களுக்கு எடுத்த மிக பெரும் விருது காமராஜர். அவரின் 6 வயதில் தந்தை இறந்துவிட தாயை காக்கும் தனநாயனாய் தாய் மாமன் கடையில் வேலை பார்த்து கவரப்பட்டு தாய் நாட்டை காக்கும் தலைவனார் மாறினார். காங்கிரஸ் கட்சியின் கரம்பிடித்து 16 வயதில் நடக்க தொடங்கிய கட்சியின் தலைவராக மாற்றியது அவரின் அயராத உழைப்பு. அறம் சார்ந்த அரசியலை தன் வழியாக கொண்டார் கர்ம வீரர். ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாய் விளங்கினார். தமிழ்நாட்டிற்காக 9 ஆண்டுகள் சிறைவாசகம் சென்று அனுபவித்து காந்திய வழியில் கடமையாற்றிய காமராஜரை 1954இல் முதலமைச்சராக அரியணை ஏற்றி மக்கள் அழகு பார்த்தனர். வேட்டி கட்டிய தமிழனாலும் சாதனை படைக்க முடியும் என்பதற்கு அடையாளமாய் விளங்கினார் காமராஜர் முதலமைச்சரானதும் ஜாதி மத வேறுபாடின்றி அனைத்து குழந்தைகளுக்கும் சீருடையை தந்தார். 6000 கிராமங்களில் பள்ளிகளே இல்லை என்பதை அறிந்து பள்ளி இல்லாதவர்களில் அனைத்து தொடக்க பள்ளிகளையும் திறந்தார். ஏழை குழந்தைகள் கல்வி பெற தான் கையேந்தி பிச்சை எடுக்கவும் தயார் என்றார். தான் படிக்காவிட்டாலும் இந்த தேசம் படிக்க என்று நினைத்தவர் காமராஜர். எந்த சொத்தும் இல்லாதவருக்கு கல்வி ஒரு சொத்து. கல்வி என்ற சொத்தை பெற்றுவிட்டாலே வறுமை தானாக ஒழிந்துவிடும் என்பதே காமராஜரின் எண்ணம். மாடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவனிடம் பள்ளிக்கு செல்லவில்லையா என்று கேட்ட பொழுது சாப்பாடு தருவீங்களா என்ற பையனின் எதிர்கேள்வி மனதில் கொண்டு போட்டார் ஒரு சட்டம். அதுதான் இலவச மதிய உணவு திட்டம். பணப்பையை பார்க்கும் மனிதர்கள் மத்தியில் ஏழையின் இறப்பையை சிந்தித்தவர். வயிற்றின் ஈரமும் கண்களின் நீரையும் உணர்ந்த தலைவன் என்பதால் தான் ஏழை பங்காளன் என்று போற்றப்பட்டார். கல்வியில் புரட்சி செய்த காமராஜர் அருமணி காலத்தில் மறக்க இயலாது. எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றால் கல்வி கண் திறந்த காமராஜரும் கடவுள்தான். கல்வியில் புரட்சி செய்த காமராஜருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவரின் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகிறோம். காந்தி நெறியில் வாழ்ந்த காமராஜர் காந்தி பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் நாளே மறைந்தது இறைவன் எழுதிய விதி. அன்றோ சாத்தியத்தின் கடைசி தூண் சாய்ந்தது. பெருந்தலைவர் காமராஜர் மறைந்து 40 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நாளுக்கு நாள் அவருடைய கீர்த்தி உயர்நிலை குறையவில்லை. தமிழகம் இன்றைக்கு எவற்றையெல்லாம் பெருமையாக கொண்டிருப்பதோ அவற்றில் பெரும்பாலானவற்றுக்கு தன்னுடைய வெறும் 9 ஆண்டு ஆட்சி காலத்தில் விதை போட்டவர். காமராஜரை பற்றி பேசும்போதெல்லாம் அவருடைய எளிமையும் நேர்மையும் தொலைநோக்கு கொண்ட பார்வையும் கொண்ட செயல்பாடுகளை பற்றி பேசுவதும் அவருடைய இன்றைய அரசியல்வாதிகளோடு ஒப்பிட்டு ஏக பெருமூச்சு வெளியிடுவதும் அரசியலில் மட்டுமல்ல இன்றைக்கு ஒவ்வொரு துறையிலும் காமராஜர்கள் தேவைப்படுகிறார்கள். இத்தகைய பெருமை கொண்ட காமராஜர் மண்ணை விட்டு மறைந்தாலும் என்றும் நம் மண்ணை விட்டு மறைய மாட்டார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நெஞ்சராய் ஆற்றலின் மூச்சாய் கன்னிகரெல்லா தலைவராய் இவ்விழாவினை தலைமையேற்றிருக்கும் எனது பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கும் குறும்புகளை ரசித்து குழப்பங்களை தீர்த்து தவறுகளை தவிர்த்து தன்னம்பிக்கையை கொடுத்த எனது ஆசிரியர் பெருமக்களுக்கும் இரவு வானை அழகு செய்யும் விண்மீன் போல இவ்விழாவினை அழகு செய்து கொண்டிருக்கும் என்னுடன் பயிலும் மாணவிகளுக்கு எனது அன்பின் வணக்கங்கள். கடையேழு வள்ளல்கள் வளம் வந்த தமிழ்நாட்டின் கல்வி வள்ளலாய் அவதரித்த கர்ம வீரர் காமராஜரை பற்றி பேச இருக்கிறேன். இத்தருணத்தில் அவரை பற்றி பேசுவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. காமராஜர் என்று அழைக்கப்படும் காமராசு பெருந்தரை மேதை 15 ஜூலை 1903ஆம் அன்று மாலையூர் எனும் சிற்றூரில் பிறந்தார். தன்னுடைய பள்ளி படிப்பினை இடைநிலையிலேயே நிறுத்திவிட்டு, அதாவது 6ஆம் வகுப்பிலேயே நிறுத்திவிட்டு திருமணம் செய்து கொள்ளவும் மறுத்தார். தன்னுடைய வாழ்க்கை சரித்திரம் சாதாரண மக்களுக்கு பாடமாகவும் சிறு வயதிலே தந்தையில் இருந்து தாயுடன் சேர்ந்து குடும்பத்தையும் நடத்தி கொண்டார். எளிய தொண்டனாக அரசியல் வாழ்க்கையும் வாழ்ந்து உண்மையான உழைப்பு
செழிப்பான அடக்கமான வாழ்க்கையை வாழ்ந்து உயர்ந்த பதவிகளை பெற்று வரலாற்று புகழை அடைந்தார். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவரை இந்தியாவின் கலைஞர் எனவும் புகழ்ந்தார். 3 முறை தமிழக முதல்வர், 4 முறை MP, 5 முறை இந்திய காங்கிரஸ் தலைவர், 12 முறை தமிழக காங்கிரஸ் தலைவர், பல அணைகளை கட்டியவர், 12,000 பள்ளிகளை திறந்தவர், அன்னதான திட்டத்தை கொண்டு வந்தவர், சொத்து சுகம் காணாத எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்ற தென்னாட்டு காந்தி ஐயா. இதனால் தான் பெருந்தலைவர் எனவும் கிங் மேக்கர் எனவும் கல்வி கண் திறந்தவர் எனவும் போற்றப்படுகிறார். காமராஜர் போன்ற தலைவர்களின் வாழ்க்கையை நாமும் பின்பற்றி அவர்களின் சேவைகளை தொடர வேண்டும். அவரது எண்ணங்கள் செய்கைகள் எப்பொழுதும் நம் முன்னேற்றத்திற்கும் சமுதாய நலத்திற்கும் வழிகாட்டியாக இருக்கும். கருமை நிற கண்ணன் ஆட்சியில் நீ மன்னன், தூய்மை அரசியல் சின்னம், துடிப்பான செயல் வீரன், தாகம் தீர்க்கும் அணைகள் தந்தது உன் கைகள், பறைசாற்றும் உன் பெயரை பல பள்ளிகளை விதைத்தாய், பல மேதைகள் வந்தார்கள், உனக்கில்லை குடும்பம், தமிழ் மக்களே உன் குடும்பம், தமிழ் தாயின் தலைமகனே நீ என்றும் புகழ் மகனே, உன் விண்முட்டும் புகழ் வாழ்க வாழ்க வாழ்கவே. எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை, வரலாறு ஆனவர்கள் தனக்காக வாழ்வதில்லை, தன்னை மறந்து பிறரை நினைத்து தன் வீட்டையும் மறந்து நாட்டுக்காக உழைத்த ஐயா பெருந்தலைவர் காமராஜருக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி நாளிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் இன்றைய விழா சிறக்க ஒளியாகி வழியாகி அன்பாகி அருள் பெருந்தலைவரின் பாகம் பணிவோம். அதிசிவாதியும் இவரே, அந்திபூர்வமும் இவரே, மைந்தரும் இவரே, பாரத தாயும் மகனும் இவரே. எப்படி தோழா நம் காமராஜர் வழி நடப்போம். எப்படி தோழா தலைவரின் பாதம் பணிவோம். அரியணை ஏறிய 9 ஆண்டும் நடந்தது மனித ஆட்சியல்ல, ஆண்டவர் வந்து அரியணை ஏறி நடத்திட்ட ஆட்சியாகும். அரியணை ஏறிய 9 ஆண்டும் நடந்தது மனித ஆட்சியல்ல, ஆண்டவர் வந்து அரியணை ஏறி நடத்திட்ட ஆட்சியாகும். நதிகள் மீது அணைகள் கட்ட எங்கும் பரவி நின்றது, தொழில் புரட்சியும் வெற்றி கண்டது, நாளே என்று சொர்க்கமானது, நாளை